ஸோ எல்லோரும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் த்ராட்டில் பாடி கிளீனிங்காக இருந்தாலும் சரி, இது ரீப்ளேஸாக இருந்தாலும் சரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்ட்ஸ் வருது எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். அது என்ன வண்டியாக இருந்தாலும் சரி. ஸோ நம்ம பார்க்குறது மாருதி சுசுகி. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு அது வந்து இருக்கிற பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் பக்கத்தில் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு ரிலேட்டடான எல்லா பார்ட்ஸுமே நீங்கள் கழட்டிடுங்க. இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த கிளிப்பு நவுத்திரணும், அதுக்கப்புறம் அந்த சென்சாரோட இது ஏர் ஃபில்டரில் வரும், அது நவுத்திருங்க. ஸோ இது வந்து ஒரே ஒரு 10 mm ஸ்க்ரூ தான் வரும் சென்டரில். ஸோ நான் ரெண்டுத்தையுமே கழட்டிட்டேன் நான். அதுவும் ஒரு கிளிப்பு மாதிரி வரும் எண்டில். அதையும் கிளிப்பையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இதை இழுத்தாலே வந்துடும். இதுவும் அந்த சென்சார் இதுவும் அதை கழட்டி பர்ஃபெக்டாக நீங்கள் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த த்ராட்டில் பாடி யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 10 mm போல்ட் இருக்குது. ஸோ அது ரிமூவ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் லிஃப்ட் பண்ணும் போதே மேலே வந்துடும். மோஸ்ட்லி இந்த மாதிரி பொசிஷனில் தான் அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ளே வந்து நீங்கள் எந்த ஒரு கிளீனர் அடிக்க வேணால் ஜஸ்ட்டு துணியில் வந்து ரப் வாஷ் பண்ணாலே போதும். இது எலக்ட்ரிக்கலி த்ராட்டில் பாடிங்கிறனால ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிலேட்டர் பெடலோடது வரும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கோட த்ராட்டில் லிஃப்ட்ரு வரும். ஸோ அதை க்ளீன் பண்ணிடுங்க. இல்லைனா ரீப்ளேஸ் பண்ணி அதை 4 10 mm போல்ட்டு வச்சு டைட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து பொசிஷன் பண்ணி மட்டும் வைங்க. இது மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஏர் ஃபில்டரை குறைச்சி எந்த பொசிஷனுங்கிறது பார்த்துக்கோங்க. இல்லைன்னா மார்க் பண்ணி கழட்டுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கழட்டுறது இதே மாதிரி தான். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணால் போதும். இதில் நடுவில் ஒரே ஒரு போல்ட் மட்டும் இருக்கும் 10 mm. அதை வச்சு நீங்கள் டைட் பண்ணி லாக் பண்ணிடலாம். ஈஸி தான். ஸோ வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் தான் மறக்காமல் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருங்க, திரும்பி அடைக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ.